வெற்றி பெறுவே நிச்சயமாய் சத்தியமாய் நிச்சயமாய் சத்தியமாய் நான் சாதிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதிக்கவே பிறந்தவன். பார்ப்பதற்கு இந்த காட்சி ஏதோ கிறிஸ்துவ பாதிரியாரின் பிரசங்கம் போல் தெரியலாம். ஆனால் விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்ட ஏழை எளிய மக்களுக்கு வட்டாட்சியர் மாரிமுத்துவின் இந்த வார்த்தைகள்தான் மிகப்பெரிய உந்து சக்தி. நிச்சயம் வெற்றி பெற பிறந்திருக்கிறோம். நாம சராசரி மனிதர் அல்ல, நான் சாதனை மனிதன். அப்படியெல்லாம் நீங்களா சொல்லி சொல்லி பார்க்கணும். அடிக்கொருக்கா பிகாம் படித்துவிட்டு வேலைவாய்ப்பிற்கு வழியின்றி தந்தைக்கு உதவியாக ஆடு மேய்த்து வந்த செவல்பட்டி ராமமூர்த்தி வட்டாட்சியர் மாரிமுத்துவின் வகுப்பில் சேர்ந்ததால் இன்றைக்கு திருச்சுழியில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா சில நேரம் வெளியிலையோ அல்லது உடம்பு சரியாத நேரத்தில் மற்றபடி சனி ஞாயிறுலையும் நான் ஆடு மேய்ப்பேன். அப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போல தான் சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போல் ஆடு மேய்ச்சிக்கிட்டே அந்த கிளாஸை வெளியே நின்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ அவர் சொல்கிறத பார்த்து நம்மளும் அரசாங்க ஊழியராக போகணும், அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினச்சி சார்கிட்ட ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி எப்படி சார் என்னண்டு. அவர் தான் ஒரு ஊக்கம் கொடுத்து, நீங்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஒரு நாள் வாங்க, இலவசம் தான், ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டேன். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டி கிராமம்தான் வட்டாட்சியர் மாரிமுத்துவின் சொந்த ஊர். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த மாரிமுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் வருவாய் ஆய்வாளராக தேர்வு பெற்று தற்போது ராஜபாளையத்தில் வட்டாட்சியராக பணியாற்றி வருகிறார். வார விடுமுறையை கூட தனது குடும்பத்திற்கென செலவிடாமல் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விருதுநகர் ஆட்சியரகத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி அளித்து வருகிறார். கிளைமாக்ஸாக அன்றைக்கு உங்களுக்கு நடக்கணும். அப்படியே அந்த இதை நீங்க வாங்கும் போது என்ன நினைக்கணும் தெரியுமா? பச்சைமை கையெழுத்தை வாங்கும் போது என்ன நினைக்கணும் தெரியுமா? இன்னைக்கோட என் சோத்து கஷ்டம் தீர்ந்துச்சுடா. நம்ம இன்னைக்கு அப்பா அம்மா கணவன் மனைவிட்ட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கையேந்தும் நிலை மாறும். நீங்கள் ஒரு 50 பேருக்காவது சோறு போடும் அளவுக்கு உங்களது சம்பளம் இந்த 7th பே கமிஷன் வரப்போகிறது இந்த ஆண்டு முடிவுக்குள். புத்தி கூர்மை உள்ளவர்கள், நினைவாற்றல் மிகுந்தவர்கள் என தேர்வு செய்யாமல் மிகவும் பின்தங்கிய மாணவர்களை தேர்வு செய்து இலவச பயிற்சி அளிக்கும் மாரிமுத்து 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட IAS பாடப்பிரிவுகள் புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எளிமையாக பாடம் நடத்துகிறார். டிஎன்பிஎஸ்சியின் அனைத்து பயிற்சிகள், UPSC, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே மற்றும் தபால் தேர்வுகளுக்கான அனைத்து பயிற்சிகளையும் தனி ஆளாக நடத்தும் இவர் பாடப்புத்தகங்கள் எதையும் கையில் வைத்துக் கொள்வதில்லை. இங்கே இலவசமாக டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எடுக்காங்க. இப்போ கடந்த 2 வருஷமாக வரேன். நான் தொடர்ந்து 4 எக்ஸாம் எழுதியிருக்கேன். 2 எக்ஸாம் VOO, 2 எக்ஸாம் குரூப் 4 எழுதியிருக்கேன். இதில் சார் சொன்ன மணிக்கு படித்ததுனால நான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி இப்போ VOO செலக்ட் ஆகியிருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில். அப்புறம் சார் எப்படின்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு. எப்படி நிறைவேற்றணும்னு கற்றுக் கொடுத்து சார் தான். நெல்லை மாவட்டம் திருவேங்கடத்தை சேர்ந்த அபிராமி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனபோதும் இவர் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அபிராமிக்கு 2 குழந்தைகள் பிறந்த நிலையில் காதல் கணவரும் திடீரென உயிரிழந்துவிட வறுமையின் கோரப்பிடிக்கு தள்ளப்பட்டவரை அரசு தேர்வுக்கு பயிற்சி அளித்து இன்றைக்கு கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி வகிக்க வைத்திருக்கிறார் வட்டாட்சியர் மாரிமுத்து. எனக்கு எந்த ஒரு பிடிப்புமே இல்லை. மனசில் கவலைகளோட மத்தியில் தான் உக்காந்தேன். ஆனால் உக்காந்த ஃபஸ்ட்டு நாள், அந்த நாளில் இருந்து அதுக்கடுத்த இருந்த நாட்கள் வரைக்குமே, நான் பாஸ் பண்ணுற அந்த நாட்கள் வரைக்குமே சாரோட தன்னம்பிக்கை நேரம் மட்டும்தான் என்னை கை தூக்கி விட்டுச்சு. வீட்டில் யாருமே தைரியம் சொல்கிறதுக்கோ தன்னம்பிக்கை கொடுக்குறதுக்கோ வீட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நின்று சாரோட தன்னம்பிக்கை நேரம் மட்டும்தான் எனக்கு. அவங்க படிங்க வைங்க எவ்வளவோ நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்படியாக பஞ்சு மில்லில் கூலி வேலை பார்த்தவர்கள், கட்டிட தொழிலாளி, பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் வேலை பார்த்த கூலிகள் என 3000த்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற ஏழைகள் இன்றைக்கு வட்டாட்சியர் மாரிமுத்துவின் முயற்சியால் அரசு பணியில் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு 15 ஆண்டுகள் கூலி வேலை பார்த்தவர்களும் இதில் அடக்கம். கிராமப்புற மாணவர்களை முன்னேற்றுவதற்காக டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலக்ஷன், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் லைன் இவ்வளவையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு ஈடுபாட்டு உணர்வோட பயிற்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கு இந்த பயிற்சியில் பயின்றவர்கள் 3000த்துக்கும் மேலானவர்கள் தமிழகத்தின் 32 மாவட்டங்களிலும்
பணிபுரிந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத உண்மையிலே பெருமையான ஒரு மகிழ்ச்சியோடு வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அரசு சிமெண்ட் நிறுவனத்தில் பழகுனராக வேலை கிடைத்தபோது பத்திராயிருப்பு கிராம நிர்வாக அலுவலரிடமும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் 10 ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடியாமல் தாம் பட்ட துன்பங்களை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறும் மாரிமுத்து துன்பத்துடன் நாடி வரும் ஏழைகளை மனதில் வைத்து ஒருபோதும் லஞ்சம் வாங்காதீர்கள் என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு தனது வகுப்பை முடிக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து SK ராஜேந்திரன்.